குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ டிவி தங்களை வரவேற்கிறது. இன்றைய பதிவில் வெற்றிகள் தரும் நட்சத்திர குறியீடுகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு 3 நட்சத்திரங்களை பற்றிய தொகுப்பை பார்க்க இருக்கின்றோம். அதாவது மகம், பூரம், உத்திரம் ஆகிய 3 நட்சத்திரங்களின் வெற்றி தரும் குறியீடுகளையும் அதை எப்படி நாம் எளிமையாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வலம் வருவது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். அதனால் இந்த பதிவை பொறுத்தவரையிலும் நீங்கள் முழுமையாக கேளுங்க. அதே போல் இந்த சொல்லப்படும் இந்த விஷயங்களை உங்களை லைஃப்பில் ஃபாலோ பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வலம் வர எங்களின் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். முதல்ல மகம் நட்சத்திரத்தின் நட்சத்திர குறியீடுகளை பார்ப்போம். மகம் இந்த நட்சத்திரத்தின் அதிபதி கேது பகவான். கணம் ராட்சச கணம். பாலினம் ஆண். உருவம் ஊஞ்சல் போன்றது. மிருகம் ஆண் எலி. பறவை கழுகு. விருட்சம் ஆலமரம். தேவதை சுக்கிர பகவான். அதிதேவதை பித்ருக்கள். இப்போது மகம் நட்சத்திரத்தின் 6 விஷயங்களை சொல்லியிருக்கோம். இந்த 6 விஷயங்களை பொறுத்தவரையிலும் ஒரு பேப்பரில் எழுதி வைத்து கொள்ளுங்கள் அல்லது ஒரு நோட்டில் எழுதி வச்சிங்க. நம்ம சொல்கிற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. அதாவது ஊஞ்சல் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊஞ்சல் அப்படிங்கிறது பெரும்பான்மையானவர்களின் வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஒரு சிலரின் வீடுகளில் இந்த ஊஞ்சல் அப்படிங்கிறது நல்ல ஒரு தேக்க மரத்தில் செய்து 4 சங்கிலி போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. அதில் நாம் ஆடியிருப்போம். சில நேரங்களில் நம்ம சிறு வயசில் கயிறு கட்டி ஒரு துணி கட்டி நம்ம ஊஞ்சல் ஆடியிருப்போம். உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அந்த ஊஞ்சல் போன்ற உருவங்களை பார்ப்பது அல்லது அதனுடைய இமேஜஸை நம்ம டவுன்லோட் செய்து தொடர்ந்து பார்ப்பது உங்கள் அலுவலகங்களில் அல்லது உங்களுடைய வரவேற்பறையில் மாட்டி தொடர்ந்து நம்ம அதை நம்மளுடைய பார்வையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக மிருகம் அப்படிங்கிறது எலி. இதை நம்ம வீட்டில் அடிக்கடி பார்க்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு இமேஜஸை டவுன்லோட் செய்து வச்சுங்க. பறவை அப்படிங்கிறது கழுகு. விருட்சம் அப்படிங்கிறது ஆலமரம். ஆலமரம் முடிந்த அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு மரம் தான். அப்படி இல்லைங்க எனக்கு நியர்பை எதுவும் இல்லை அப்படின்னாக்கா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதிதேவதை அப்படிங்கிற ஒரு சுக்கிர பகவான். இவரை பொறுத்தவரையிலும் நீங்கள் நவகிரகங்களில் ஏதாவது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஆலயங்களுக்கு போனீங்க அப்படின்னாக்கா நவகிரகங்களில் நிச்சயமாக சுக்கிர பகவான் இருப்பார். அப்படி போயிட்டு அவரை நேரில் பார்த்துட்டு ஒரு 9 சுற்று சுற்றிட்டு வணங்கிட்டு வாங்க. தொடர்ந்து செய்யுங்க. சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம லக்ஷ்மி தாயாரையும் சேர்த்து வணங்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பித்ருக்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுடைய மூதாதையர்களை தான் நம்ம பித்ருக்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளை விட்டு பிரிந்து சென்ற மூதாதையர்கள், அவர்களின் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? அவர்களை வணங்குவது மிக சிறப்பு. இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய ஃபோட்டோஸ் இருந்தது அப்படின்னாக்கா பார்ப்பது மிக மிக சிறப்பு அப்படிங்கிற மாதிரியான. அடுத்ததாக மகம் நட்சத்திரத்தின் அனுகூல நட்சத்திரங்கள். அதாவது அனுகூலம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது இது தாராபலன் அடிப்படையில் எடுப்பதுங்க. தாரை அப்படின்னு சொன்னோம் அப்படின்னாக்கா நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்களை தான் தாரை அப்படின்ட்டு இன்னொரு வார்த்தையில் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த நட்சத்திரங்களை 3 தாரைகளாக 3 விதங்களாக பிரிக்கிறார்கள். அதாவது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு நாம் கையில் எடுத்திருப்பது ஜென்மம் அப்படிங்கிற 9 நட்சத்திரங்கள். அந்த 9ல் நமக்கு ஃபேவராக எது செயல்படும் அப்படிங்கிற பார்க்கின்ற பொழுது ஒரு 6 நட்சத்திரங்கள் நமக்கு ஃபேவராக செயல்படுது. அந்த 6 நட்சத்திரங்களை நாம் இப்போது பார்ப்போம். அதில் உங்களின் ஜென்ம நட்சத்திரம் மகம், சம்பத்து பூரம், க்ஷேமம் ஹஸ்தம், சாதகம் சுவாதி, மைத்ரம் அனுஷம், பரம மைத்ரம் கேட்டை நட்சத்திரங்க. இதில் உங்கள் ஜென்ம நட்சத்திரமானது ஒரு 50% ஓகே, ஒரு 50% சிறப்பு இல்லை. அதனால் மற்ற நட்சத்திரங்களில் உங்களுக்கு தேவைப்படும் அனைத்து சுப நிகழ்வுகளையும்
நீங்கள் வந்து இந்த நட்சத்திரங்களில் செய்து சக்ஸஸ் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. அடுத்ததாக உங்களுக்கான ஆலய வழிபாடு, அதாவது வந்து மகம் நட்சத்திரத்தின் ஆலய வழிபாடு. ஒடுக்கம் தவசி மேடை மகாலிங்கேஸ்வரர், தாயார் மாணிக்கவல்லி மரகதவல்லி. சரிங்களா. இருப்பிடம் திண்டுக்கல் நத்தம் சாலையில் 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் விராலிப்பட்டி விளக்கு அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த சிவாலயம் நமக்கு கிடைக்குங்க. சரிங்களா. இங்கே வந்து நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய மகம் நட்சத்திரம் ஆண்டு தாயாரையும் அன்னையும் சென்று தரிசித்து அவர்களின் அருளை பெற்று உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வலம் வர வாழ்த்துக்கள். அடுத்து பூரம் நட்சத்திர அன்பர்களின் வெற்றி தரும் நட்சத்திர குறியீடுகளை பார்ப்போம். பூரம் நட்சத்திர அன்பர்களே, இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். கணம் மனுஷம், பாலினம் பெண், உருவம் கட்டில்கால், மிருகம் எலி, பறவை கழுகு, விருட்சம் பலாமரம், தேவதை பார்வதி தேவி, அதிதேவதை அரியமான். அதாவது வந்து அரியமான் அப்படின்னு சொல்கிறவர் 12 ஆதித்தர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதே போல் வந்து வேத தெய்வங்கள் அப்படின்ட்டும், வாழ்க்கையின் கூட்டாளிகள், நெருங்கிய நண்பர்கள், தோழர்கள் என்ற பொருள்படுதுங்க. சரிங்களா. அடுத்ததாக கடமை, சமூக ஒழுக்கம், தர்மத்தை காப்பவர் என்று இவரை வந்து ஜோதிடம் சொல்லுகின்றது. அதனால் வந்து பூரம் நட்சத்திர அன்பர்களே, உங்களை பொறுத்தவரையிலும் இப்போ சொல்லணும் இல்லைங்களா, கடமை, சமூக ஒழுக்கம், தர்மம் அப்படிங்கிற இந்த 3 விஷயத்துக்கு எதிராக செயல்படாதீர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா. இப்போது உருவம் கட்டில் கால் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இந்த கட்டில் கால்லையே வந்து முன்பக்கம் இருக்கிற கட்டில் கால்கள் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவை வந்து டவுன்லோட் பண்ணிங்க. அதாவது வந்து ஒரு கட்டில வந்து இமேஜஸை டவுன்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு சைடு இருக்கிற அந்த 2 கால்கள், இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து நிறைய கிராஃப்ட்ஸ் ஒர்க்லாம் நிறைய கிடைக்கிது. ஸோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதை வந்து உங்கள் இமேஜஸை வந்து செல்ஃபோனில் வச்சுக்கலாம். செல்ஃபோன் கவருக்கு பேக் சைட் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது வந்து உங்கள் ஆஃபீஸ் ரூமு அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட கேபின் அப்படின்னு இருக்குதுனாக்கா அந்த இடத்துல பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்ததாக வந்து விருட்சம் அப்படின்னு சொல்லும்பொழுது பலாமரம். அதையும் வந்து நீங்கள் வந்து முடிந்த அளவுக்கு வந்து நம்ம சொல்லுகின்ற இந்த பொருட்களை நேரில் பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். முடியாத பட்சத்தில் தான் வந்து நம்ம வந்து இமேஜஸ்க்கு போகிறது அடுத்த நிலை. ஆனால் முடிந்தவரை சொல்லப்படும் அனைத்து விஷயங்களையும் நேரில் பார்ப்பது அவ்வளோ ஒரு சிறப்புங்க. பார்க்கறது, அந்த இடத்த வந்து தொட்டு பார்க்கறது, அமருவது அப்படின்லாம் இருக்கிறது. சரிங்களா. தேவதை அப்படின்னும் போது பார்வதி தேவி. அப்போ அந்த அன்னையார் இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது, சக்தி சொரூபமாக இருக்கும் தாயார்களை வழிபடுவது, இதெல்லாம் நேரில் போயிட்டு பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. உங்களுக்கான வெற்றி தரும் நட்சத்திரங்களை பார்ப்போம். உங்களின் ஜென்ம நட்சத்திரமான பூரம், சம்பத்து உத்திரம், சேமம் சித்திரை, சாதகம் விசாகம், மைத்திரம் கேட்டை, பரம மைத்திரம் மூலம். சரிங்களா. உங்களுக்கான ஆலய வழிபாட்டு ஸ்தலம் அப்படிங்கிறத பார்ப்போம். திருவரங்குளம் ஹரித்தேஸ்வரர். சரிங்களா. தாயார் பெயர் வந்து பெரியநாயகி அம்மாள். இருப்பிடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா புதுக்கோட்டையிலிருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஜேர்னி பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த திருத்தலம் இருப்பதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. சரிங்களா. நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்திலும் உங்கள் ஜென்ம நட்சத்திரமான பூரம் இந்த 2ம் சேர்ந்து வரும் நாட்களில் இந்த ஆலயத்திற்கு சென்று இந்த ஐயனையும் தாயாரையும் வணங்கி உங்கள் வாழ்க்கையின் சக்ஸஸுக்கு கூடுதலாக ஒரு சப்போர்ட்டாக இந்த ஆலயமும் ஐயனும் துணை நிற்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு போங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு சக்ஸஸான பர்சனாக நீங்கள் வலம் வருவீங்க அப்படின்ட்டு மனதார வாழ்த்துகின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருக்கும் நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கானது. அதனால் வந்து ஒரு நோட்டில் சொல்லும் விஷயங்களை அவசியம் பதிவு பண்ணி வச்சிங்க. சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணி சக்ஸஸாக வலம் வர எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது வந்து உத்திரம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான். கணம் மனுஷகணம், பாலினம் பெண், உருவம் கட்டில்கால். இது வந்து இந்த கட்டில்காலை பொறுத்தவரையிலும்
உத்திர நட்சத்திரத்துக்கு பின் 2 கால், அதாவது வந்து நம்ம படுக்கிறோம், ஒரு கட்டில் படுக்கிறோம் அப்படின்னாக்கா தலை வச்சு படுக்கிறோம் இல்லைங்களா, அதற்கு ஆப்போசிட்டில் நம்ம பாதங்கள் எந்த சைடு நிற்கிதோ அந்த கால்களை பார்ப்பது சிறப்பு. சரிங்களா. மிருகம் எருது. எருது அப்படின்னு சொல்லும்பொழுது இது வந்து இந்த ஜல்லிக்கட்டு காலையெல்லாம் அடுக்குவாங்க பார்த்திங்களா, காளமாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போது எருது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நம்ம வந்து நந்தி தேவரையும் நம்ம வந்து சேர்த்து இதனோடு உபயோகிக்கலாம் அல்லது பயன்படுத்தலாம். அவரை நேரில் சென்று பார்க்கலாம். காளைகளை வந்து நம்ம வந்து நேரில் போயிட்டு பார்த்து அதுங்களுக்கு உணவளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில நிலைப்பாடுகள்லாம் உண்டு. சரிங்களா. பறவை அப்படிங்கிறது கிழுவை. கிழுவை அப்படிங்கிறது இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க, மீன்கொத்தி பறவை மாதிரி தான். இதனுடைய அழகு வந்து ரொம்ப நீளமாக இருக்கும். நீங்கள் நெட்டில் போய்ட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கிழுவை அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் டைப் பண்ணிங்கனாலே அதனுடைய இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். விருட்சம் அப்படிங்கிறது அலரி மரம். அலரி பூக்களை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். செவ்வல்லரி, வெள்ளை அலரி அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விதங்களில் இந்த அலரி மலர்கள் நம்ம பார்த்துருப்போம். அந்த மரம் தான் உங்களுக்கான ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து வளர்க்கலாம், நேரில் போயிட்டு பார்க்கலாம், அதற்கு தண்ணீர் ஊற்றலாம். அந்த மலர்களை வந்து நம்ம வாங்கி பூஜைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. தேவதை அப்படிங்கிறது வந்து பகன். பகன் அப்படிங்கிறவர் சூரிய தெய்வங்களில் ஒருவருங்க. சரிங்களா. அடுத்ததாக அதிதேவதை அப்படின்னு சொல்லும்பொழுது சூரிய பகவான். ஸோ சூரிய பகவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் வந்து அதிகாலையில் வந்து அந்த சூரிய பகவான் முழுமையாக குளிர்ச்சியாக உதயமாகிற அந்த நேரங்களில் வந்து அவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அவரை வந்து நேரில் அப்போ தான் வந்து நம்ம கண்ணு கூசாமல் கொஞ்சம் நேரம் வந்து அவரை வந்து பார்க்க முடியும். அதனால் வந்து அந்த அதிகாலை நேரங்களில் உதயத்தை பார்ப்பது உங்களுக்கு வந்து சிறப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. அடுத்ததாக உங்களுக்கான வெற்றி தரும் நட்சத்திரங்களை பார்ப்போம். உங்களின் ஜென்ம நட்சத்திரம் உத்திரம், சம்பத்து அஸ்தம், சேமம் சுவாதி, சாதகம் அனுஷம், மைத்திரம் மூல நட்சத்திரம், பரம மைத்திரம் பூராடம். உங்களின் வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இடையாற்று மங்கலம் மாங்கல்யேஸ்வர தாயார் மங்களாம்பிகை. இது வந்து திருச்சிக்கு போயிடுங்க. திருச்சியிலேருந்து லால்குடி, லால்குடியிலேருந்து இடையாற்று மங்கலம் அப்படிங்கிற ஊர் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. நீங்களும் வந்து நீங்கள் பிறந்த தமிழ் மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் இந்த 2ம் சேர்ந்து வருகின்ற நாட்களில் இந்த ஐயனையும் தாயாரையும் தரிசித்து உங்கள் வாழ்க்கையில் மேன்மையும் ஒரு வெற்றியையும் சேர்த்து உங்களுடைய லைஃப்பை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. சரிங்களா. ஆக இன்றைய பதிவில் வந்து மகம், பூரம், உத்திரம் நட்சத்திர அன்பர்களின் வெற்றி குறியீடுகளை பார்த்தோம். முடிந்த அளவுக்கு உங்கள் அனைவருக்கும் சொல்லும் ஒரே விஷயம், சொன்ன குறியீடுகளை எழுதி வைத்து கொள்ளுங்கள். அவற்றையெல்லாம் முடிந்தவரை நேரில் பார்ப்பது மிக மிக சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ எல்லோரும் வந்து அதை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் பர்சனாக வலம் வர எங்களின் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள். வணக்கம்.